இயேசுவின் நாமத்திலே உங்களை 8வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். பாடத்தினுடைய தலைப்பு சீடர்களுக்கு போதித்தல் பாகம் 2. இந்த 8வது பாடம் மார்க் 10ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டது. மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம கருத்தாக வாசிக்கும் பொழுது அங்கே 5 மிக முக்கியமான சம்பவங்கள் இருக்கு. இந்த 5 மிக முக்கியமான சம்பவங்கள்ல 4 சம்பவங்கள் கேள்வியை மையமாக வைத்திருக்கிறது. சரிங்களா? என்னென்ன கேள்வி? முதல் கேள்வி பாருங்க. முதல் சம்பவத்துல 10:2. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். முதல் கேள்வி புரியுதா? மனைவியை தள்ளி வச்சிடலாமா? இதுதான் கேள்வி 1ங்க. சரி, இப்ப 3வது சம்பவம். 2வது சம்பவத்துல கேள்வி 1 இல்லை, அதை பார்ப்போம் நம்ம. 3வது சம்பவத்துல ஒரு கேள்வி வருதுங்க. பின்பு வசனம் 17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இது 2வது கேள்வி. 3வது கேள்வி பாருங்க, 26ஆம் வசனம். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 4வது கேள்வி 38ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். சரிங்களா? அப்ப உங்களால் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரி, அடுத்தது 4வது கேள்வி 5வது சம்பவத்தில் இருக்குதுங்க. வசனம் 51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அப்ப 5 சம்பவங்கள், 4 மிக முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. சரி, இந்த 4 கேள்விகளும் எதை மையமாக வைத்து போகிறது? இங்கதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம வழக்கமாக படிக்கும் பொழுது மார்க்குவின் புத்தகத்தை ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சம்பவத்தை உதிரி உதிரியாக படிக்கிறோம். அப்படி இல்லைங்க, அதை நம்ம ஒரு மாலையாக சேர்க்கணுங்க. ஒவ்வொரு பூக்களையும் சேர்த்து மாலையாக மாற்றணும். இந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய கருப்பொருள் ஒன்று இருக்குதுங்க. இந்த புத்தகத்துக்கே ஒரு கருப்பொருள் இருக்குங்க. அந்த கருப்பொருள்ல தான் ஒவ்வொரு அதிகாரமும் இணைக்கப்பட்டிருக்குதுங்க. அப்ப இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தினுடைய கருப்பொருள் என்ன? சரிங்களா? கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வாங்க 10ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. 10 வசனம் 32ங்க. பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்பாக நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடு போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து சொன்னாரா? அதை திரும்பவும் சொல்றாருங்க. மறுபடியும் சொல்ல தொடங்கினார். என்ன சொல்ல தொடங்குறாரு? வசனம் 33. இதோ எருசலேமுக்கு போகிறோம். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடு, தன்னுடைய மரணம், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதை மீண்டுமாக சொல்லித் தருகிறார். அதனாலதான் போன வார பாடமும் சீடர்களுக்கு போதித்தல் பாகம் 1. இப்ப அதே சப்ஜெக்ட் கண்டினியூ ஆகிறதுனால, அதே சப்ஜெக்டை இயேசு கிறிஸ்து எடுத்து போதிக்கிறதுனால சீடர்களுக்கு போதித்தல் பாகம் 2ன்னு வச்சிருக்காங்க. சரியா? சரி, இப்ப வேறு சில விஷயத்தையும் சொல்லித் தருகிறார். அதுவும் போன வார பாடத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். இப்ப அவருடைய ராஜ்யத்தை குறித்து 10ஆம் அதிகாரம் சொல்லப்படுதா? கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 10ஆம் அதிகாரம் வசனம் 11 பாருங்க. இயேசு அதை கண்டு விசிரமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறது இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. தேவனுடைய ராஜ்யம்ன்ற வார்த்தை வருதுங்க. இப்ப வசனம் 15. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மீண்டும் தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தை வர்றதை கவனிங்க. வசனம் 17. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? சரிங்களா? அப்ப இப்படி மீண்டும் மீண்டுமாக வசனம் 23. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்ப வசனம் 30 பாருங்க. வசனம் 30. மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். அப்ப மீண்டும் மீண்டுமாக வருகின்ற வார்த்தை 10ஆம் அதிகாரத்துல
தேவனுடைய ராஜ்யம். அப்ப இயேசு கிறிஸ்து 9ஆம் அதிகாரத்துல அவருடைய பாடும் மரணத்தை பற்றி பேசினார். இந்த அதிகாரத்திலையும் பேசுகிறார். அங்கேயும் இதனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், இங்கேயும் பேசுகிறார். ஆக நம்ம என்ன படிச்சு கொள்ள போகிறோம்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் ஒரு சீஷனுக்கு வேண்டும் அப்படின்ற கருத்தை 10ஆம் அதிகாரத்துல 5 சம்பவங்கள் மூலமாக சொல்றாங்க. பல சம்பவங்கள் கேள்வியாகவே வருதுங்க. ஆக 5 சம்பவங்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திர கொள்ள போற பிள்ளைகளுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. ஜெபத்தோடு படிக்கலாமா? வாங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களுக்கு உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை இரட்டிப்பாக தாரும். புரிந்து கொள்வதற்கும் வாழ்வதற்கும் நாங்கள் ருசித்த அன்பை நாங்கள் பிறருக்கு எடுத்து சொல்லுவதற்கும் இரட்டிப்பாய் தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சீடர்களுக்கு போதித்தல் பாகம் 2. 5 மிக முக்கியமான சம்பவங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. முதல் சம்பவம் என்ன? வசனம் 1. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். எந்த எல்லைக்கு வந்துட்டாரு? ஏற்கனவே வேற ஒரு எல்லையில இருந்தாருங்க, கலிலேயா எல்லையில இருந்தாரு. இப்ப அந்த நாட்டுல இருந்து, அந்த ஊர்ல இருந்து இப்ப யூதா பக்கம் வர்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமை நோக்கி போகிறார் இல்லையா? ஆகையினால அந்த ஊர் ஊழியத்தை முடிச்சுட்டு இந்த ஊர் ஊழியத்துக்கு வந்தார். வசனம் 2. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். முதல் கேள்வி இங்க வர்றதை கவனிங்க. புருஷன் தன் மனைவியை தள்ளி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தெரிஞ்சுக்கணும்னு கேட்கறாங்களா, இல்ல அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா? பைபிள் சொல்லுது அவரை சோதிக்க வேண்டும் என்று இதை கேட்டாங்க. அப்ப கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நினைப்பிலே வரல, அவரை பிடிக்கணும், அவரை வலையில சிக்க வைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, என்ன சிக்க வைக்கணும், எப்படி? சரி, தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பிரச்சனை வச்சிருக்கிறாங்க. தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு காரியம் வச்சிருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பதில் தர போறாரு? இதுல நம்ம என்ன பாடத்தை நம்ம கத்துக்க போறோம்? சரிங்களா? அப்ப ஒரு வசனம் பாருங்களேன். அவரை சோதிக்க வேண்டும் என்று சொன்னாங்கல்ல, ஒருவேளை தள்ளி வைக்கணும் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் பாருங்க. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இதுல இன்னொரு விஷயம் கூட இருக்குதுங்க. என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும், இந்த 5 இடத்துலையும் சீஷர்கள் அவங்களுடைய தவறான கருத்துக்கள் அங்க இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. 10:10 கூட பாத்தீங்கன்னா, இந்த பரிசேயர்கிட்ட இருந்த கேள்வி சீஷர்கிட்டையும் இருக்குதுங்க. பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்போ கவனிச்சிங்களா? பரிசேயர் மனைவியை தள்ளி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டவுட் யாருக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா சீஷருக்கும் இருக்குதுங்க. இப்ப அவரை சோதிக்கும்படி அப்படி செஞ்சாங்க. ஏன் சோதிக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா அங்க ஒரு விஷயத்தை இருக்கிறது புரிந்து கொள்ள முடியுங்க. மத்தேயு 14 வசனம் 3-4 பாருங்களேன். மத்தேயு 14:3-4 மனைவியை தள்ளி விடுற கதை எதுக்கு எடுத்துக்கொண்டு வந்து சோதிக்க விரும்புறாங்க? 14:3-4 பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். அப்ப என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, இந்த ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவிய அவன் எடுத்துக்கிட்டான். சரி, அவனுடைய மனைவியை தள்ளி வச்சுட்டு அவன் சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான். சரி, இப்ப இயேசு கிறிஸ்து ஏதாவது பதில் கொடுத்தாருன்னு சொன்னா இதை கொண்டு போய் ஏரோதுட்ட சொல்லி, பாத்தீங்களா யோவான் ஸ்நானகனும் உங்கள்ட்ட வம்பு வளர்த்தாப்புல, இவனும் தேவையில்லாம உங்களுடைய பிரைவசிக்குள்ள அவங்க நுழையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. இயேசு என்ன செய்ய போறாரு? சரிங்களா? இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னா அப்படியே திருப்புறாரு பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரத்துல வசனம் 3, அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். கட்டளையிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவங்க, அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். ஆமா, கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வசனம் எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டுல இருக்குதுங்க. அது எங்க இருக்குன்றத கோட் பண்ணி நீ கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம். தள்ளுதற் சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இப்ப அவங்க சொல்லும் பொழுது இயேசு அவங்க கொடுத்த பதில பாருங்க. ரொம்ப அழகான விஷயங்க.
பழைய ஏற்பாடையே புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான ஒரு திறவுகோலுங்க. வசனம் 5, இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தார்கள். என்னவா, அவராலாம் கொடுக்கல, தேவனாலாம் கொடுக்கல, நீங்க கேட்காம போனதுனால, நீங்க ரொம்ப நச்சரித்ததுனால உங்க இருதய கடினத்தின் நிமித்தம் இதை செய்திருக்கிறார். நல்ல உதாரணம் பைபிள்ல ஏதாவது இருக்குதா? அப்ப யாராவது எனக்கு வேணும் 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 கேட்டாங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருவார். அந்த மாதிரி ஏதாவது உதாரணம் இருக்கா? பிள்ளையாம் போயிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு போகலாமா 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல போ அப்படின்ட்டார். ஆனா போற வழியில உருவின பட்டயத்தோடு நின்றது யார்? அந்த ஆளை வச்சது யார்? கழுதைய பேச வச்சது யார்? எல்லாம் தேவன் தான். அப்ப போன்னு சொன்னது தேவனானால் அங்க எதிர்க்கு நிக்க வச்சது யாரு? அதுவும் தேவன் தான். அப்ப ஏன் போன்னு சொன்னாரு ஆண்டவரு? புரியுதா உங்களுக்கு? இருதய கடினத்தின் நிமித்தம் போ என்று சொன்னார். இவங்க என்ன பண்றாங்க? இங்க பிரச்சனை, இங்க சீஷர்கள், மன்னிக்கவும் பரிசேயர்கள் எழுத்த புடிச்சுக்கிட்டாங்க, கருத்தை புரிஞ்சுக்கல. அந்த வசனத்தினுடைய ஆவிக்குரிய தன்மையை புரிஞ்சுக்கல. ஒரு தப்பு செய்யறதுக்கு வசனத்தை புடிச்சுக்கிறாங்க. மோசையே சொல்லிட்டார், உபாகம புஸ்தகத்துல இருக்குது, அது சொல்லிட்டார். ஆகையினால நான் என் ஒய்ஃபை நான் தள்ளி வச்சிடுறேன். ஏன்னா பைபிள் சொல்லுதுப்பா. அப்போ ஒரு தப்பு செய்வதற்காக, சரிங்களா, ஒரு தன்னலத்திற்காக வசனத்தை காட்டுறாங்க. அப்பதான் சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் இதை செய்தார். காடை கேட்டாங்க, ஆண்டவர் காடையை கொடுத்தார். இருதய கடினத்தின் நிமித்தம் கொடுத்தார். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அதான் சொல்றாரு, ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தேவன் எதை இணைச்சிருக்கிறாரோ அதை மனுஷன் பிரிச்சிடக்கூடாது. எது ஆதியில கொடுக்கப்பட்டுச்சோ அப்படியே தான் இருக்கணும். அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைக்காத. நீங்க கேட்டதுனால, நீங்க பிடிவாதத்தினால அதை கொடுத்திருக்கிறாரு ஒழிய அவர் விருப்பத்தோடு அதை கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. ஆக உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஒரு வாழ்க்கை துணையினுடைய நோக்கம் என்ன? மனைவி அவங்க குடும்பத்தை விட்டுட்டு, கணவன் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இரு உடல், ஒவ்வொரு உயிரா அவங்க மாறணும். ஒவ்வொரு உயிரா எப்படி மாற முடியும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தா தான் ஒவ்வொரு உயிராக மாற முடியும். ஆக வாழ்க்கை துணையினுடைய நோக்கம் என்ன? ஒருத்தரை கிறிஸ்துட்ட கொண்டு போறதுக்காக தாங்க வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை படிக்கும் போது நமக்கு எழும்புகின்ற கேள்வி, நீங்க குடும்பத்துக்குள் இருப்பீர்களானால் நீங்கள் இரு உடலா இருந்தாலும் ஒவ்வொரு உயிராக இருக்கிறீர்களா? திருமணத்தின் நோக்கம் உங்களுக்குள்ள நிறைவேறுதா? ஆண்டவர் ஏவாளை கொண்டு வந்தாரு. காரணம் என்ன? ஆதாம கிறிஸ்துட்ட கொண்டு போகணும். சரிங்களா? ஆதாம பத்திரமா பார்த்துக்கணும். ஆதாமுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏவாளை கிறிஸ்துட்ட கொண்டு போகணும். இப்படி அவங்க தன்னில் தானே தனியா இருப்பாங்கன்னா கிறிஸ்துட்ட போக முடியாது பாருங்க. அதான் விஷயம். பொதுவாக தனியா இருக்கும் பொழுது போக முடியாது. அப்ப ஏவாள் மூலமாகத்தான் போக முடியும். ஆதாம் மூலமாகத்தான் போக முடியும். ஏவாளை வழிநடத்துவதன் மூலமாக ஆதாம் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்கிறான். ஏவாள் ஆதாமுக்கு சேவை செய்வதன் மூலமாக ஏவாள் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்கிறாள். அப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள வரணும்னு சொன்னா ஆதாமுக்கு ஏவாள் தேவை, ஏவாளுக்கு ஆதாம் தேவை. உங்களுக்கு புரியுதா? அப்ப வாழ்க்கை துணைய நீங்க கிறிஸ்து கிட்ட கொண்டு போறீங்களா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கை அமைந்திருக்கிறதா என்கிற கேள்வி இந்த பாடம் நமக்கு வைக்கிறது. முதல் சம்பவம் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகக்கூடிய பிள்ளைங்க அவங்க முதல்ல ஊழியத்தை எங்க ஆரம்பிக்கிறாங்க? குடும்பத்துல அவன் வாழ்க்கை துணைய கிறிஸ்துகிட்ட கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போகும்போது தானும் கிறிஸ்துட்ட நெருங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு வரலாம். இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, வசனம் 13ங்க. இதுல கேள்வி கிடையாது. அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவரை தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். ஏற்கனவே பரிசேயர் கேள்வி கேட்கிறாங்க, இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. இல்லை டவுட் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப சிறு பிள்ளைகளை தாய்மார்கள் கொண்டு வராங்க. அந்த சிறு பிள்ளைகளை யார் அதட்டினாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, சீஷர்கள் அதட்டினார்கள். இப்ப சீஷர்கள் அதட்டும் பொழுது இயேசு என்ன செய்யறாரு பாருங்க. இயேசு அதை கண்டு விசனம் அடைந்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அப்ப தடுக்கிறது யாரு? ஊழியக்காரரே, சீஷர்களே தடுக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப ரெண்டாவது என்ன சம்பவம் நடக்குது? பெண்கள்லாம் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவர் தொட்டு அவங்கள பிளஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புறாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து சீஷர்லாம் அதட்டுறாங்க. சீஷர் அதட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, எவ்வளவு தீர்க்கதரிசன சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு உபதேசம் சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த சின்ன பிள்ளைங்களாம் கொண்டு வரலாமா? எதுக்கு இவங்களெல்லாம் கொண்டு வரணும்? டைம் இவங்கள்ட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்ப முக்கியமான சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது, முக்கியமான வேலையில இருக்கிறாரு. அப்ப சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் சின்ன வேலை, அதெல்லாம் இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு தப்பு இருக்கிறத பார்க்கிறாரு. ஒரு உண்மையான ஊழியக்காரன், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவங்க அவங்க சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டும். இதே கருத்து போன வாரம் எடுத்தாரா? ஆமா. போன அதிகாரத்துல இருக்குதா? ஆமா. அப்ப பாருங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடியவங்க சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் போக முடியாது. சரிங்களா? அப்ப உண்மையான சீஷன் யார்? உண்மையான சீஷன் சிறு பிள்ளைகளை கொண்டு போய் இயேசு கிறிஸ்துட்ட விடுறவங்க தான் உண்மையான சீஷன். ஆக ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார் மட்டும் அல்லங்க. சரிங்களா? மிகப்பெரிய ஒரு பாடல் எழுதக்கூடியவர் மட்டும் அல்லங்க. மிகப்பெரிய வியாக்கியானம் செய்வர் மட்டும் அல்லங்க. சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து சேர்ப்பதும் மிக முக்கியமான ஒரு ஊழியக்காரனுடைய பங்காகுது. அந்த வேலை நாம் செய்யறோமா? சிறு பிள்ளைகளை நாம் தடை செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது உண்மை உள்ள சீஷனாக சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோமா? உங்க திருச்சபைகள்ல சிறுவர், வாலிபர் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறாங்க? அதற்கான காரியங்கள் சீராக நடந்து கொண்டிருக்கிறதா? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? பாருங்க. ஆக இரண்டாவது சம்பவம் நம்ம கற்றுத்தருகின்ற பாடம், தேவனுடைய ராஜ்யம் சிறு பிள்ளைகளுக்கு உரியது. சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் நம்ம உள்ள போக முடியாது. உண்மையான சீஷன் சிறு பிள்ளைகளை இயேசு கொண்டே கொண்டு வருவான். மூன்றாவது சம்பவத்துக்கு போவாங்க. வசனம் 17 பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க இரண்டாவது கேள்வி வருது. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல என்ன கேள்வி? மனைவியை தள்ளி விடுவது நியாயமா? யார் கேட்டாங்க? பரிசேயர் கேட்டாங்க. இப்ப ஒருத்த ஓடி வந்து முழங்கால் படிக்கிட்டு அவன் கேட்கிற கேள்வி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் இங்க வண்டிட்டு ரோட்ல என்ன கேட்டிருப்பாங்க? எனக்கு சுகம் உண்டாக்குங்க, எனக்கு கண்ணை கொடுங்க, எனக்கு தொழில் நோயை சுகப்படுத்துங்க, என்னுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா முறையா மண்டிட்டு ரோட்ல ஒருத்த வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பைபிள் டவுட் கேட்கிறாங்க. சரியா? இப்படிப்பட்டவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பதில் என்ன? நல்ல போதகரேன்னு சொன்னாப்புல இல்ல. இப்ப இயேசு சொல்றார் அவனை பார்த்து, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. இங்க அழகா ரெண்டு கருத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவன் நல்ல போதகரேன்னு சொல்றான். அப்ப இதுல இருந்து விஷயம் என்னன்னா, தேவன் ஒருவர் தான் நல்லவர் அப்படின்னு சொன்னா நீ யாரு? நீ நல்லவனா? உன்னுடைய நிலை என்ன? நீ நல்லவன் இல்லை என்பதை உணர்த்துகிறார். சொல்லாம சொல்றாரு. சரி, என்ன நீ நல்ல போதகர் என்று சொன்னபடியினால், நான் தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று சொல்லியிருக்கிறபடியினால் நான் யாருப்பா? நான் போதகரா? நான் தேவன் என்பது உனக்கு புரியுதா? முதல் விஷயம் உன்னுடைய நிலை என்ன?
ரெண்டாவது விஷயம், நான் யார், நீ யாரு, நான் யார், நீ பாவி என்று உணர்கிறாயா, நான் தேவன் என்று உணர்கிறாயா, இதை சொல்லாம அவனுக்கு சொல்றாருங்க. இப்ப அவன் கேள்விக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் அறிஞ்சிருக்கிறியா, இதெல்லாம் செஞ்சின்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். ஆக பரலோக ராஜ்யத்திற்குள்ள யார் போக முடியும்? 10 கட்டளை கை கொண்டா போக முடியும். நிபந்தனை என்ன? இங்க இவனுக்கு சொல்லி தருகிறார். ஏற்கனவே சிறு பிள்ளைகளை போல மாறினா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுங்க. இப்ப 10 கட்டளையை கை கொண்டோம்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியுங்க. இப்ப அவன் என்ன சொல்றான் பாருங்க, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொள்றேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தை சொல்றார். வசனம் 21. அந்த வார்த்தை மார்க்ல மட்டும்தான் இருக்கிறது, மற்ற இடங்கள்ல மத்தேயுலலாம் இல்லை. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அழகா இருக்கு பாத்தீங்களா? குறைவு சொல்றதுக்கு முன்னாடி அவன் மனசுல அன்பு இருக்குதான். அப்ப குறைவு சொல்றதுக்கு எல்லாரும் குறை சொல்லாங்க, ஆனா அன்புடன் குறைவு சொல்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? அன்புடன் குறைவு சொல்றோமா? அவனை பார்த்து அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் குறைவு உண்டு. அப்ப என்னமோ ஒரு குறைவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவன் இருதயத்துக்குள்ள போயிட்டார். நான் சிறு வயசு மூலம் கை கொள்றேன். அவனோட 2 எண்டை பாருங்க. ஓடி வரான், ரோட்ல மண்டிடுறான், டவுட்டு கேட்கிறான், அதுவும் பரலோகம் போகணும் டவுட்டு கேட்கிறான். இது அவனுடைய ஒரு பக்கம். அவனுடைய இன்னொரு பக்கம் இருக்குது, இதெல்லாம் நான் சின்ன வயசுல கை கொள்றேன். ஒரு பெருமை இருக்குதோ, ஒரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இருக்கிறானோ இவோ, கொஞ்சம் யோசிக்கிறேங்க. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, டெஸ்ட் வைக்கிறார். நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கு. பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. நீ போய் எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரத்தை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா. அப்ப நீ பரலோகத்தின் பார்வையில நீ ஐஸ்வரனா மாறுவ அப்படின்னு சொன்னாப்ல. இப்ப அவன் செஞ்சானா? விற்க போனானா? வசனம் 22. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். பின்பற்றினானா? போயிட்டானா? விற்கிறதுக்கு மனசு இல்லைங்க. இயேசுவை கரெக்டா சாபத் சர்வீஸ் வரணும்னு ஆசை இருக்குது, ஆனா சொத்தை வித்துட்டு வான்னு சொல்றாரு. அது எல்லாருக்கும் உரியதா? எல்லாருக்கும் உரியது கிடையாதுங்க. அவனுடைய இருதயத்தை சோதிக்கும்படி அப்படி செய்தார். சரிங்களா? ஏன் அப்படி செய்தாரு சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. கவனிச்சிங்களா? சிறு பிள்ளைகள் அங்கேயும் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னாரு. இப்ப 10 கற்பனை கை கொண்டா போக முடியும்னாரு. இப்ப சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பது எவ்வளவு அரிதானது, எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இப்ப கவனிங்க, ஐஸ்வர்யவான் யாரும் போக முடியாதா? அடுத்த வார்த்தையை கவனிங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழகான வார்த்தைங்க. இயேசு பின்னும் அவர்களை நோக்கி 24, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான்னா யார சொல்றாருங்க? எந்த ஐஸ்வர்யம் சொல்றாரு? எல்லாரையும் சொல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க எல்லாம் சொல்ல, தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவங்க அவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள போறது எவ்வளவு கஷ்டம்ன்றாரு. அவங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப பொருள் ஆண்டவர் சிலருக்கு கொடுக்கிறாரு, அது தப்பா? இல்ல. அந்த பொருள் மேல நான் நம்பிக்கை வைப்பேனானால் அது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தடையை உண்டாக்குது. வசனம் 26. இப்பதாங்க அது 3வது சம்பவத்துல இருக்கிறோம். அதுல கேள்வி வருது பாருங்க. அது சீஷர்களுடைய அறியாமையை காட்டுகிறது. முதல் சம்பவத்திலையும் சீஷர் அறியாமையை பார்த்தோமா? தள்ளிவிடலாமான்னு கேட்டாங்களா? 2வது சம்பவத்திலையும் சிறு பிள்ளைகளை தடை பண்ணாங்களா? இப்ப 3வது சம்பவத்திலையும் சொல்லும் போது அவங்க என்ன கேட்கிறாங்க? 26ல பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்படின்னா இவங்களே ரட்சிக்கப்பட முடியாதுன்னா யார்தான் ரட்சிக்கப்பட முடியும்? நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சுங்க. அப்ப பணம் இருந்தவன்லாம் ரட்சிக்கப்பட்டவனா அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்திருக்கு பாருங்க. இந்த ஒரு துருபதேசத்தை புகுத்தி இருக்கிறாங்க பாருங்க.
உங்கள்கிட்ட பணம் இருக்குமானால், செல்வம் இருக்குமானால், நீங்க தேவனால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. சரிங்களா? உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். அப்ப அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனை நம்புவாங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியுமா? நிச்சயமா போக முடியும். ஆக பரலோக ராஜ்யத்திற்குள்ள யார் போக முடியும்? 10 கட்டளை கை கொண்டா போக முடியும். உண்மையான சீஷன் யாருங்க? உண்மையான சீஷன் அவன் சொத்துக்கள் மேல நம்பிக்கை வைக்காதவன் தான் உண்மையான சீஷன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சொல்றது, உண்மையான சீஷன் சிறு பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற உண்மையான சீஷன். இங்க உண்மையான சீஷன் யாரு அப்படின்னா, அவன் சொத்துக்களை அவன் நம்ப மாட்டான். அவன் நம்புறது ஆண்டவர் தான். பணம் தேவைதாங்க, ஆனா பணம் முக்கியமானதல்லங்க. விஷயம் புரியுதா? அதிமுக்கியமானது நம்ம ரட்சிப்பு, பிறர் ரட்சிப்பு. தேவையானது என்ன அப்படின்னா பணம். தேவையும் முக்கியத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். உண்மையான சீஷன் பணத்தின் மேல அந்த பேப்பரை தான் பார்ப்பான். குணம் தான் அவனுக்கு முக்கியம். சரிங்களா? பரலோக ராஜ்யத்துக்குரிய நிபந்தனை என்ன? கற்பனையை கைகொள்வதுதான் பரவ நிபந்தனையாக இருக்கிறது. சரிங்க. இப்ப 4வது இன்னொரு விஷயத்துக்கு போனாங்க. முதல் சம்பவம் பார்த்துட்டோம், 2ஆம் சம்பவம் பார்த்துட்டோம், 3ஆம் சம்பவம் பார்த்துட்டோம். ஒவ்வொரு சம்பவத்திலையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய தகுதியை பார்த்துக்கிட்டே வரீங்களா? சரி, இப்ப 3வது சம்பவத்துக்கு நம்ம போலாங்க. மன்னிக்கவும், மன்னிக்கவும் 4வது சம்பவத்துக்கு போறோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப என்ன ஆச்சு? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு 29ஆம் வசனம், அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாகவும், ஓகே, வசனம் 28. ஓகே, மன்னிக்கணும். நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப 4வது சம்பவத்துக்கு வரோம். 4வது சம்பவத்துல அவர் ஒரு காரியம் ஒண்ணு நடக்குதுங்க, கவனிங்க. அப்பொழுது வசனம் 35, அப்பொழுது செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். யார் யாரு? செபதேயின் 2 குமாரர்கள், யாக்கோபு, யோவான். இவங்க 2 பேரும் கேட்கறாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கறது கண்டிப்பா கொடுத்துடணும். சிசம் பிள்ளைங்க கேட்பாங்கல்ல, நாங்க ஒண்ணு கேட்க போறோம், அது கண்டிப்பா கொடுக்கணும் டாடி அப்படின்னு கேட்கறாங்களா இல்லையா? அதே மாதிரி கேட்கறாங்க, நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறதை கொடுத்துடணும் அப்படின்றாங்க. சரி, இப்ப வசனம் 36, அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். அவங்க கேட்டாங்களாம். இந்த அதிகாரத்துல அவங்க கேட்ட மாதிரி இருக்குது. ஆனா மற்ற அதிகாரத்துல போய் பாருங்க, இது அவங்க தான் கேட்டாங்களா, இல்ல வேற யாராவது கேட்க சொன்னாங்களா, இல்ல வேற யாராவது கேட்டாங்களா அவங்க சார்பா? கொஞ்சம் அந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீங்க பார்க்கலாம். நீங்க வேதத்தை ஆராய்ந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுது. அப்ப என்ன கேட்கறாங்க? மகிமையிலே போகும் பொழுது, மகிமையின் ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல உங்க ரைட்லயும் லெஃப்ட்லயும் நாங்க தான் இருக்கணும், என்னுடைய அண்ணனும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செபதேயின் குமாரர்கள் கேட்கிறாங்க. எப்படி இந்த கேள்வி அவங்களால கேட்க முடிஞ்சிச்சு முதல்ல? சரிங்களா? ஏன்னா அதுக்கு முந்தின விஷயம், பரலோக ராஜ்யத்துல யாரு போவது அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான் பிரவேசிப்பது அரிதானது. அதாவது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா வைத்திருப்பவன் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் பாருங்க. வசனம் 29, அதற்கு 28, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இம்மையில துன்பத்தோடு கூட 100 மடங்கு மறுமையில நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்ற. நீ விட்டுட்டு வரியா? இம்மையிலேயும் ஆசீர்வாதம், மறுமையிலையும் ஆசீர்வாதம். இப்ப இந்த மறுமை என்ற வார்த்தை வந்ததுனால அந்த மறுமையை குறித்து பேசும்போது சீஷர்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்ப மறுமை நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமே, இன்ஃபேக்ட்
எங்களை தான் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்கன்னு சொன்னா மருவமலை கூட்டு போனீங்க. அப்ப இங்க கூட்டு போன மாதிரி அங்க எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கறாங்க. எதை வச்சு பிடிக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க? நீங்க தானே கூட்டு போனீங்க எங்களை 2 பேரை. நீங்க தானே மறுமையில கிடைக்கும்னு சொல்றீங்க. இம்மையில 100 மடங்கு கிடைக்கும்னு சொல்றீங்க. அப்ப இம்மையில எங்களை ஸ்பெஷலா வச்சுக்கிற நீங்க மறுமையிலையும் எங்களுக்கு ரைட் லெஃப்ட்டுமா கொடுப்பீங்களா இடத்த அப்படின்னு கேட்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? அப்படி கேட்கிறாங்க. உடனே இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார் கேள்வி. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? 38. இப்பதாங்க ஆண்டவர் கேள்வி, இந்த அதிகாரத்துல ஒரு கேள்வி வருகிறது. இயேசு கேட்கிறார். இயேசு அவளை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. மறுமையிலே ரைட்டோ லெஃப்ட் கேக்குறீங்களே, அது இன்னது என்று தெரியவில்லை. தவறுன்னு சொல்லலைங்க, நீங்க புரிஞ்சுக்காம கேக்குறீங்கப்பான்றாருங்க. ஏன் புரிஞ்சுக்காம கேக்குறீங்கப்பா அப்படின்னா, அவங்க கேட்கறது ஆண்டவர் மீது உள்ள அன்புல அவங்க கேட்கறாங்க. கொஞ்சம் போல என்ன செய்யுது, கொஞ்சம் பலவீனம் தென்படுறத பார்க்க முடிகிறது. இப்ப நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். நான் ஒரு பாத்திரத்தை குடிக்க போறேன், நான் ஒரு ஸ்நானம் ஒன்று எடுக்க போறேன், அது நீ எடுத்துருவியா? ஆண்டவர் ஒரு ஸ்நானம் ஒன்று எடுக்க போறேன்னு சொன்னாரு. 2வது ஸ்நானம் என்ன எடுத்தாரு? ஏற்கனவே தண்ணீர்ல எடுத்தாரு. எடுக்க போறக்கூடிய ஸ்நானம் என்னது? குடிக்க போகக்கூடிய அந்த பாத்திரம் என்னது? சரிங்களா? வசனம் 39. அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஏற்கனவே புரியாம தான் கேட்கிறாங்க, இப்ப திரும்பி புரியாமலே பதில் சொல்றாங்க, கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். தீர்க்க தரிசனம் சொல்றார். நீ குடிப்பப்பா, ஆமா நீ சொல்றது சரிதான், நீ ஸ்நானம் பெறுவப்பா, நீ சொல்றதுபடியே ஆகட்டும்பா அப்படின்ட்டார். அதான் விஷயம். தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்ப இயேசு குடிக்கும் பாத்திரம் என்ன? இயேசு எடுக்கும் ஸ்நானம் என்ன? இயேசு எடுக்கக்கூடிய ஸ்நானம், அவர் என்ன கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அந்த கோபாக்கினின் பாத்திரத்துல அவர் குடிக்க போறார். மனுஷனுடைய கோபத்தை அதை என்ன செய்ய போறாருன்னா குடிக்க போறார். அவர் மரிக்க போகிறார். அதுதான் ஸ்நானம். பாவிகளுக்காக மரிக்க போகிறார். அதான் எடுக்கக்கூடிய ஸ்நானம். இப்ப அதே உபத்திரவத்தை செபுதேயின் குமாரர்களே, நீங்க யாக்கோபு யோவான் நீங்க பெறுவீங்க. யாக்கோபு தலை போயிடுச்சு, யோவானை கொண்டு போய் பத்ம தீவுல வச்சுட்டாங்க. அதெல்லாம் சந்தோஷமா அவங்க எடுத்தாங்க. அப்ப வசனம் 40. ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களால் அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல. எவர்களுக்கு ஆயுதம் பண்ணப்பட்டிருக்கோ அவர்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இப்ப கவனிக்க. மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவான் மேலும் எரிச்சலானார்கள். ஏற்கனவே 9 3 பிரிஞ்சிருக்கு, இப்ப 10 2 பிரிஞ்சு போச்சு. சீஷர் கூட்டம் எரிச்சல் ஆனார்கள். என்ன நீங்க மட்டும் போய் ரைட் அண்ட் லெஃப்ட்டுமா மாறுவீங்களா? சரி, வசனம் 42. அப்பொழுது இயேசு அவரை நோக்கி கிட்ட வர செய்து புறஜாதியாருக்கு புறஜாதிகள் அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார் என்று, அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். புறஜாதிகள் எப்படி ஆள்றாங்களா? இருமாப்பாய். அடுத்தபடியா ஆள்றாங்க. நோக்கம் என்ன? பெரியவர்களாய் இருக்கிறவங்க சின்னவங்களை கடினமாய் அதிகாரம் செலுத்துறாங்க. அந்த இருமாப்புன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, கடினன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப புறஜாதிகளுடைய ஆளுகை எப்படி இருக்கிறது? இருமாப்பாய் இருக்கிறது. அடுத்தது கடினமான அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. 43. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். நீங்க அதிகாரம் செலுத்தும் பொழுது முதல்ல உங்கள்ட்ட அன்பு இருக்கணும். சரிங்களா? உங்கள்ட்ட அன்பு இருக்கணும், தன்னலம் இருக்கக்கூடாது. அடுத்தது, நீங்க சேவையை பெறாமல் நீங்க முதல்ல பிறருடைய தேவையை சந்திக்கணும். உங்க மனசுல அதிகாரம், சரிங்களா, கட்டாயப்படுத்துதல் போயிட்டு அன்பினால வேலை வாங்கணும். நோக்கம் அன்பா இருக்கணும், முறை அன்பா இருக்கணும். நீங்க பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசிக்கணும். இதுதான் கிறிஸ்துவினுடைய ஆளுகை தன்மை. புரியுதா உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட் புரியுதா உங்களுக்கு? அவங்க நோக்கம்
என்னன்னா நீ எனக்கு செய். இங்க நோக்கம் நான் உனக்கு என்ன செய்யணும், அதுதான். அங்க நோக்கம் தன்னலம் சுயநலம், இங்க நோக்கம் அன்பு. அங்க வழிமுறை கட்டாயம் அதிகாரம் ஃபோர்ஸ், இங்க அன்பு அன்பு மட்டும்தான். சரிங்களா? ஆக சற்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்க கடவன் சொல்லிட்டு சொல்றார் 45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். உண்மையான சீஷன்னா யாரு? சொத்துக்கள் மேல நம்பிக்கை வைக்காதவன் சீஷன் பார்த்துட்டோமா? உண்மையான சீஷன்னா யாரு? சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து விடுறவன் பார்த்துட்டோமா? இங்க உண்மையான சீஷன் யாரு? புறஜாதிகளை போல இருமாப்பாய் ஆளாமல், புறஜாதிகளை போல கடினமா ஏன் போ வா அப்படிலாம் சொல்லாம மிக தாழ்மையாக அன்போடு பேச தெரிந்தவன் தாங்க உண்மையான சீஷன். அன்பினால் அவன் வந்து ஆளுகை செய்யறவன் தான் உண்மையான சீஷன். அப்படிப்பட்ட உண்மையான சீஷன் தான் முதல்ல தான் உயிரையே கூட கொடுப்பான். ஆக நம்ம 4 சம்பவம் பார்த்துட்டோங்க. அப்ப 4 சம்பவத்துல பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை யார் பெற முடியும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சிறு பிள்ளைகளை போல மாறினாதான் பெற முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை யார் பெற முடியும்? அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் பெற முடியாது. சரிங்களா? அடுத்தது, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் யார் போக முடியும்? 10 கற்பனை கை கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அப்ப உண்மையான சீஷன் சிறு பிள்ளைகளை கொண்டு போய் விடுறான். உண்மையான சீஷன் அங்க அங்க ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான். உண்மையான சீஷன் உயிரையும் கொடுப்பான். உண்மையான சீஷன் புறஜாதிகளுடைய ஆளுகை அங்க இருக்காது. சரிங்களா? இப்ப அடுத்த சம்பவத்தை போய் முடிப்போங்க. வசனம் 46, 5வது சம்பவம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் ஒரு சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறது போது தீமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்ற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு பிச்சைக்காரன். அவன் பேரு சொல்லப்பட்டிருக்குங்க. அவங்க அப்பா பேரு திமேயு, எனவே அவன் பேரு பர்த்திமேயு. இப்ப அவன் உட்கார்ந்து என்ன பண்றான்னா பிச்சை கேட்டிருந்தான். இப்ப என்ன கேட்கிறான்? அவன் நசரேயனாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை, இடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைத்திருக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுனிடத்தில் வந்தான். இந்த ரோட்டோர உட்கார்ந்துருக்கிற ஒரு குருடன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அப்படி போறாரு. இயேசு கிறிஸ்து போகும் பொழுது என்னன்னு சொல்லிட்டு இயேசுவை அழைக்கிறாங்க. அதுல இயேசுவை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான் என்பதை பாருங்க. தன்னுடைய நிலைமையை எப்படி அறிஞ்சிருக்கிறான்னு பாருங்க. இயேசு விட்ட என்ன விண்ணப்பம் வச்சான்னு பாருங்க. இயேசுவை எப்படி புரிந்திருக்கிறான், தன் நிலைமையை எப்படி புரிந்திருக்கிறான், தன்னுடைய தேவையை எப்படி உணர்ந்திருக்கிறான்னு பாருங்க. இயேசு என்னன்னு சொல்றான்? தாவீதின் குமாரனேன்றான். தாவீதின் குமாரன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கசனம் இல்லையா? தாவீதினுடைய வம்சத்துலதான் கிறிஸ்து வருவார். எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் குருடனாச்சே. அப்ப நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியல. பைபிள போதகம் பண்றாங்க, அவங்களுக்கு எல்லாம் புரியல. கண் பார்வை இல்லாத ஒருத்தன், அவன் வந்து ரோட்டோர இருக்கக்கூடிய பிச்சைக்காரன், அவனுக்கு புரிஞ்சிருச்சுங்க இவர் மெய்யாகவே தாவீதின் குமாரன் என்று. யாருன்னு புரிஞ்சிருந்துச்சா? இப்ப இவன் என்ன கேட்கிறான்? எனக்கு இறங்கும், தயவு காட்டுங்க, தயவு காட்டுங்க. அப்ப அவர் யாருன்னு புரியுது, எனக்கு என்ன தேவைன்றது புரியுது. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? அவன் கேட்கிறான், வசனம் 51, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். உடனே, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அவனுக்கு தேவை காசா பார்வையா? அவன் ரோட்டோர உட்கார்ந்துருக்கிற பிச்சைக்காரன், அவனுக்கு பார்வை இல்லை. இப்ப அவன் வந்து காசை கேட்கல, அவன் பார்வையை கேட்கிறான். அவருடைய தேவை பார்வை வருமானால் காசு தானா வந்துடும். அவனுடைய உண்மையான தேவை என்ன என்பதை அறிந்திருக்கிறான். இந்த குருடன் வழி அருகே உள்ள இந்த குருடனுக்கு இயேசு யாருன்னு தெரியும். உங்களுக்கு யாருன்னு தெரியுமா?
அவனுக்கு என்ன தேவை தெளிவா தெரியுங்க. தயவு காட்டுங்கன்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே தயவு காட்டுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? மூணாவது, அவன் விண்ணப்பம் பாருங்க, மிக சரியான விண்ணப்பம் வைக்கிறான். எனக்கு காசு வேண்டாம், எனக்கு பார்வை வேணும் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய பார்வை வேணும் நீங்க கேட்குறீங்களா? இம்மைக்குரிய தேவையை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு இருக்கிறீங்களா? சரி. ஒவ்வொரு இடத்திலையும் சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. 5 இடத்துலையும் அதான விஷயம். முதல் விஷயத்துல பரிசேயர் குழம்பி இருக்கிறாங்க, இவனும் குழம்புறான். பிள்ளைகள் வராங்கன்னா சிறு பிள்ளைகளை இவன் தடை செய்யறான். ஐஸ்வர்யவான் சொத்துக்காக போகும் பொழுது இவனுக்கு கலக்கம் வந்துருச்சு, எனக்கு என்ன கிடைக்கும், இவனே ரட்சிக்கப்படணும், எப்படி ரட்சிக்க முடியும்னு சொல்லி கேட்கிறான். அடுத்தது 4வது இடத்துல பாத்தீங்கன்னா சீஷர்கள் வந்து ரைட்லயும் லெஃப்ட்லயும் நாங்க உட்காரலாமா, அவனுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் நாங்களாம் என்ன பண்ணுவோம்? இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க ஒரு குழப்பத்தோடவே இருக்கிறாங்க. பாடம் அவங்களுக்கு தான் போகுது. அதுதான் சீடர்களுக்கு போதித்தல். தலைப்பு உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த இடத்துல சீஷர்கள் என்ன புரிஞ்சுக்கல? இவன் கூப்பிடும் போது அதட்டினார்கள். இப்ப இயேசு என்ன பண்ணாரு? இயேசு அங்கேயே நின்றுட்டு கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு. எந்த வாய் அதட்டுனாங்களோ அந்த வாய் சொல்லுச்சு, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைத்திருக்கிறார். என்னடாப்பா இது, இப்ப இப்படி பேசுறீங்க, இந்த வாய் இப்படி பேசுது, அதுக்கப்புறம் அந்த வாய் அப்படி பேசுது. அப்ப இயேசு அப்படி நின்றுட்டார், ஊழியம் செய்யவே இல்லை. அப்ப ஊழியம் செய்ய விடாதபடிக்கு தடை செஞ்சது யாரு? ஊழியம் செய்யல, இயேசு செய்யல. காரணம் என்ன? சீஷர்கள் யாருக்கோ உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டு நீ கூப்பிடாத, நீ சத்தமிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு அப்படி நின்னுட்டார், நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்ட்டார். இன்னைக்கு அதை இயேசு செய்யறாரா? யோசிச்சு பார்க்கணுங்க. அப்ப இவன் உடனே இயேசுவானவர் கூப்பிடுறாருன்ற சத்தம் கேட்ட உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டான். அழகான ஆவிக்குரிய பாடம்ல, எப்ப நம்ம அழுக்கான கந்தைகளை தூக்கி வீசுவோம், இயேசுவானவருடைய அழைப்பு நமக்கு வரும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமம் போறேன், பாவம் செய்யறவங்களே என்கிட்ட வாங்க, உங்க பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தால் நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப நாளா வச்சிருக்கக்கூடிய அந்த பாவத்தை தூக்கி எறிந்து விட நமக்கு முடியும், அந்த பலன் கிடைக்கும். இப்ப அவன் தூக்கி எறிஞ்சிட்டு வரும் பொழுது அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சுங்க. கிடைச்சிச்சா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சொல்லிட்டாரு பார்த்து, நீ போப்பா, நல்லாயிட்டப்பா, நல்லாயிட்டப்பான்னு சொன்ன உடனே நல்லாயிட்டாங்க. அவன் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த கதை எப்படி முடியுது பாருங்க, ரொம்ப அழகான விஷயம் இது. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். முந்தின சம்பவம், 3வது சம்பவம், தேடி வந்தவன் சொத்துக்காக போயிட்டான், பின் செல்லாம போயிட்டான். ஆனா இவனும் கண் தெரியாதவன், பிச்சைக்காரன், அதட்டப்பட்டவன், இவன் பார்வையடைந்து வீட்டுக்கெல்லாம் போகல, சர்ச்சுக்கெல்லாம் போகல, இயேசுவை பின்தொடர்ந்தான். யாரு உண்மையான சீஷன்? சூப்பர் பைபிள் கேள்வி எல்லாம் கேட்கிற உண்மையான சீஷனா? ரோட்ல மண்டி போடுறவன் உண்மையான சீஷனா? இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. தான் சுகமடைந்த பிற்பாடும் இயேசுவை பின்தொடர்கிறானே, அவன் தான் உண்மையான சீஷன். உண்மையான சீஷன் நீங்க தொடப்பட்டீங்களா, நீங்க சுகம் பெற்றுட்டீங்கன்னு சொன்னா நீங்க அவரை பின்தொடர்வீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இயேசு எங்கே போகிறாரோ, ஆட்டுக்குட்டி எங்கே போகிறாரோ அங்கே நாமும் பின்பற்றி செல்வோம். பின்பற்ற முடியலன்னா அர்த்தம் என்ன? நான் சுகம் பெறல, எங்கேயோ நான் மயங்கி கிடக்கிறேன்னு அர்த்தம். ஆக 5 மிக முக்கியமான சம்பவங்கள், 4 மிக முக்கியமான கேள்விகள். ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு சம்பவத்திலையும் சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லித்தராரு, நீ சிறு பிள்ளைய போல மாறினா தான் ராஜ்யத்திற்குள்ள போக முடியும்னு சொல்றாரு. சரிங்களா? 10 கற்பனை கை கொண்டாதான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ராஜ்யத்துல போக முடியாது என்று சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் உண்மையான சீஷன் யார்? துன்பத்தை அனுபவிக்கிறவன் தான் உண்மையான சீஷன் என்று சொல்லி தருகிறார். பின்தொடர்கிறவன் தான் உண்மையான சீஷன் என்பது சொல்லி தருகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையான சீஷனா இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய தகுதி
உங்கள்கிட்ட இது காணப்படுகிறதா? சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறீங்களா? யோசிங்க. அவரை பின்தொடர்கின்ற சீஷர்களா இருக்கிறீங்களா? பணத்தை மேலேயே பேச்சா இருக்கிறீங்களா? அல்லது பணத்தை ஓரம் கட்டுறீங்களா? யோசிங்க. ஆக உண்மையான சீஷன் யார், பரலோக ராஜ்யத்திற்குள்ள யார் போக முடியும் என்கிற போதனையை சீஷர்களுக்கு சொல்லித் தருகின்றார். நாம் சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்போம், சிறு பிள்ளைகளாக மாறுவோம், தேவனுடைய கற்பனைக்கு கை கொள்வோம். நம்மளால முடியாது, தேவனால் முடியும். ஆண்டவர் நம்மை சுகமாக்கினார், நாம் அவரை பின்பற்ற முடியும். சொல்லலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, அற்புதமான பாடங்களுக்காக நன்றி ஐயா. சீஷர்களைப் போல நாங்களும் பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களால முடியாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே, அந்த வாக்குக்காக நன்றி. அந்த வாக்கையே நம்பி வருகிறோம். சிறு பிள்ளைகளாக மாற்றும். நாங்கள் இந்த உலகத்தை, பணத்தை, புகழை, அறிவை நம்பாமல் உம்மை நம்பி வாழ உதவி செய்திடலாம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.